வணக்கம். அக்னி சிறகுகள் தமிழ் பதிப்புக்காக திரு A.P.J. அப்துல் கலாம் அவர்கள் எழுதி தமிழக மக்களுக்கு சமர்ப்பித்தது. வணக்கம். ராமநாதபுரம் ஸ்வாட் உயர்நிலைப்பள்ளியில் நான் ஐக்கியமானதும் எனக்குள் ஒடுங்கியிருந்த துடிதுடிப்பான 15 வயது பருவம் மறுபடியும் சிறகடித்தது. தன் முன்னே விரிந்துள்ள வாய்ப்புகள், மாற்று வழிமுறைகளில் எதை தெரிவு செய்வது, எப்படி தெரிவு செய்வது என்றெல்லாம் சரிவரத் தெரியாமல் குழம்பி போயிருக்கும் ஆர்வத்துடிப்பான விடலை மனதுக்கு ஆதர்சனமான வழிகாட்டியாக இருந்தவர் என் ஆசிரியர் ஐயாதுரை சாலமன். ஒளிவு மறைவில்லாத அணுகுமுறையாலும் இதமான செயல்பாட்டாலும் தமது வகுப்பில் மாணவர்களுக்கு தனி ஈடுபாட்டை வடிவமைத்தவர் அவர். திறமைசாலியான ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒரு மோசமான மாணவன் கற்றுக்கொள்வதை விட அதிகமாக ஒரு மோசமான ஆசிரியரிடமிருந்து ஒரு நல்ல மாணவனால் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் அடித்து கூறுவார். எனது ராமநாதபுரம் வாழ்க்கையில் அவருடன் நான் கொண்டிருந்த உறவு ஆசிரியர் மாணவன் என்பதற்கும் அப்பாற்பட்டு வளர்ந்தது. ஒருவர் தமது சொந்த வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை தாம் விரும்பியபடி அமைத்துக்கொள்ள முடியும் என்பதை அவருடன் பழகிய போது கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும், நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் ஆசை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ற 3 வலுவான சக்திகளை புரிந்து கொண்டு அதில் கைதேர்ந்தவராகி விட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்வார். நான் நினைத்தது நிறைவேற வேண்டுமென்றால் அதற்கு நான் தீவிரமாக ஆசைப்பட வேண்டும், அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று நம்ப வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஆசிரியர் ஐயாதுரை சாலமன் பிறகு பங்கு தந்தையானார். அவர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்கு என் வாழ்க்கையே ஒரு உதாரணம். நான் பொடியனாக இருந்த காலத்திலிருந்தே வானத்து மாயாஜாலங்கள், வானவீதியில் வட்டமடிக்கும் பறவை கூட்டங்களை பார்த்து பார்த்து பரவசமடைவேன். உச்சியில் பறக்கும் கொக்குகளையும் சீகல் பறவைகளையும் அடிக்கடி கவனித்து பார்ப்பேன். நாமும் அதைப்போல் பறக்க வேண்டுமே என்று ஏக்கமாக இருக்கும். சாதாரண நாட்டுப்புறத்து பையனாக இருந்தாலும் நானும் ஒரு நாள் வானத்து உச்சியை எட்டுவேன் என்று எனக்குள்ளே திட்டவட்டமாக சொல்லிக்கொள்வேன். ஆகாயத்தில் பிறந்த ராமேஸ்வரத்தின் முதல் குழந்தை நானாகத்தான் இருப்பேன். ஐயாதுரை சாலமன் ஒரு அற்புதமான ஆசிரியர். தத்தம் சுயமதிப்பு பற்றி எல்லா குழந்தைகளையும் அறிந்து கொள்ள வைத்தவர் அவர். என்னிடம் தன்னம்பிக்கையை வேரூன்ற வைத்தவர். கல்வியின் பலாபலன்களை அனுபவிக்க முடியாத பெற்றோருக்கு பிறந்த என்னாலும் கூட ஆசைப்பட்டதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை எனக்குள் விதைத்தார். நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை உன்னால் மாற்றியமைக்க முடியும் என்று அவர் சொல்வார். 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னுடைய கணக்கு வாத்தியார் ராமகிருஷ்ண ஐயர் இன்னொரு வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். நான் ஏதோ தெரியாத்தனமாக அந்த வகுப்புக்குள் நுழைந்து விட்டேன். பழங்காலத்து கொடுங்கோல் ராஜா போல என் கழுத்தை பிடித்து எல்லா மாணவர்கள் முன்னிலையிலும் பிரம்பால் விளாசி விட்டார் அவர். இந்த சம்பவம் நடந்த பல மாதங்களுக்கு பிறகு இதே ஆசிரியர் காலை அசம்பிளியில் என்னை பாராட்டி பேசினார். கணக்கு பாடத்தில் நான் 100க்கு 100 எடுத்ததால் இந்த பாராட்டு. நான் அவரிடம் உதவி வாங்கிய சம்பவத்தை ஒட்டுமொத்த பள்ளிக்கூட மாணவர்கள் முன்பு விவரித்த அவர், என்னிடம் யார் உதவிடுகிறானோ அவன் மகத்தானவனாக மாறுகிறான் என் வார்த்தையை நம்புங்கள். தனது பள்ளிக்கூடத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பையன் பெருமை சேர்க்கப் போகிறான் என்று அறிவித்தார். முன்பு நான் பட்ட அவமானத்தை அவரின் இந்த பாராட்டு அகற்றியது. நான் ஸ்வாட் பள்ளியில் படித்து முடித்திருந்த சமயத்தில் தன்னம்பிக்கை நிறைந்தவனாக இருந்தேன். சாதிக்க முடியும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டிருப்பேன். மேலும் படிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமோ குழப்பமோ வரவில்லை. அந்த நாட்களில் தொழிற்கல்வி வாய்ப்புகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களை பொறுத்தவரை உயர்கல்வி என்றால் கல்லூரியில் சேர்வது மட்டும்தான். எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் கல்லூரி இருந்த இடம் திருச்சிராப்பள்ளி. அப்போது அதை திருச்சினாப்பள்ளி என்றும் சொல்வார்கள். இன்டர்மீடியட் படிப்பதற்காக 1950 திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்தேன். தேர்வு மதிப்பெண் என்ற அடிப்படையில் பார்த்தால் நான் ஒன்றும் பெரிய புத்திசாலி மாணவன் அல்ல. ஆனால் ராமேஸ்வரத்தில் எனது 2 சகாக்களின் உதவியால் எதையும் நடைமுறை சார்ந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள முடிந்தது. ஸ்வாட் உயர்நிலைப்பள்ளியில் இருந்து நான் ராமேஸ்வரம் வரும்போதெல்லாம் என் அண்ணன் முஸ்தபா கமால் எனக்காக ஒரு வேலை வைத்திருப்பார். ரயில் நிலைய சாலையில் அவர் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். கூடமாட ஒத்தாசை செய்வதற்காக அங்கு வரச் சொல்வார். நான் போனவுடன் கடையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு மணிக்கணக்காக அவர் மாயமாகி விடுவார். எண்ணெய், வெங்காயம், அரிசி என எல்லா ஐட்டங்களையும் விற்பனை செய்திருக்கிறேன். சிகரெட் பீடிகள் தான் மிக அதிகமாக விற்பனையாகும். படாத பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை ஏழை மக்கள் எதனால் இப்படி புகையாய் ஊதிவிடுகிறார்கள் என்று நான் திகைத்து போவேன். முஸ்தபா அண்ணன் கடைக்கு திரும்பியதும் என் தம்பி காசிம் முகமது வைத்திருந்த இன்னொரு சின்ன கடையின் வியாபாரத்தை கவனித்துக் கொள்வேன். அங்கு கடல் சங்குகளில் செய்யப்பட்ட பல புதுமையான பொருட்களை விற்பனை செய்வேன். சென்ட் ஜோசப் கல்லூரியில் ரெவரண்ட் ஃபாதர் T.N. செக்யூரிரா போன்ற ஆசிரியர்கள் அமைந்தது என் அதிர்ஷ்டம். எனக்கு ஆங்கில இலக்கியம், கவிதைகள் கற்பித்த அவர்தான் விடுதியின் வார்டன்.
3 மாடி கட்டடமான எங்கள் விடுதியில் சுமார் 100 மாணவர்கள் தங்கியிருந்தோம். பைபிளும் கையுமாக வரும் ரெவரண்ட் ஃபாதர் தினந்தோறும் இரவில் ஒவ்வொரு மாணவனையும் வந்து பார்ப்பார். அவரின் ஆற்றலும் பொறுமையும் பேராச்சரியங்கள். மாணவர்களின் அற்பசொற்பமான தேவைகளை கூட பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யும் மிகுந்த அக்கறை காட்டும் மனிதர் அவர். தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்காக விடுதி பொறுப்பாளரான சகோதரரும் மெஸ் பொறுப்புகளை கவனித்துக் கொள்ளும் மாணவர்களும் அரையறையாக சென்று நல்லெண்ணெய் கொடுப்பார்கள். இதற்கு முழுமுதற் காரணம் ரெவரண்ட் ஃபாதர். சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தின் 4 வருட வாழ்க்கையில் நானும் மற்ற 2 நண்பர்களும் ஒரே அறையில் தங்கியிருந்தோம். ஒரு நண்பர் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஆச்சாரமான ஐயங்கார். இன்னொரு நண்பர் கேரளாவிலிருந்து வந்திருந்த சிரியன் கிறிஸ்தவர். நாங்கள் மூவரும் சேர்ந்திருந்த அந்த நாட்கள் அற்புதமான காலம். எனது விடுதி வாழ்க்கையின் 3வது வருடத்தில் என்னை சைவ உணவு கூடத்தின் செயலாளராக நியமித்திருந்தார்கள். ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் கல்லத்தில் என்பவரை ஒரு ஞாயிறு தினத்தில் உணவு அருந்த அழைத்திருந்தோம். எங்கள் 3 பேரின் மாறுபட்ட பின்னணியின் அடிப்படையில் வெவ்வேறு ஐட்டங்கள் அடங்கிய உணவு வகைகளை தயாரித்திருந்தோம். முடிவு நாங்கள் முற்றிலும் எதிர்பாராததாக அமைந்தது. ரெவரண்ட் ஃபாதரோ எங்கள் முயற்சிகளை வஞ்சனை இல்லாமல் ஏகமாக புகழ்ந்து தள்ளினார். அவருடன் நாங்கள் இருந்த ஒவ்வொரு கணத்தையும் அப்படி அனுபவித்து மகிழ்ந்தோம். வெளிப்படையாக மனம் திறந்து பேசிக்கொள்ளும் எங்களது உரையாடல்களில் அவர் குழந்தையை போன்ற ஆர்வத்தோடு கலந்து கொள்வார். எங்கள் எல்லோருக்கும் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். கொடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு மக்களை பக்குவப்படுத்திய காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகளின் உண்மையான பக்தர்கள் சென்ட் ஜோசப் கல்லூரியில் எனக்கு ஆசிரியர்களாக அமைந்திருந்தார்கள். எங்கள் கணித ஆசிரியர்கள் பேராசிரியர் தோத்தாத்ரி ஐயங்காருடனும் பேராசிரியர் சூரியநாராயண சாஸ்திரியுடனும் கல்லூரி வளாகத்தில் ஒன்றாக நடந்து போன அனுபவம் இன்றும் கூட எனக்கு உத்வேகம் தருகிறது. என்றும் மனதை விட்டு அகலாத பசுமையான நினைவுகள் அவை. சென்ட் ஜோசப் கல்லூரியில் நான் இறுதியாண்டு படிக்கும்போது இலக்கியத்தில் ஆர்வம் பிறந்தது. பேரிலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன். டால்ஸ்டாய், ஸ்காட், ஹாடியின் படைப்புகளின் பின்னணியும் கருத்தோட்டமும் அந்நியப்பட்டிருந்தாலும் கூட அவையெல்லாம் என்னை மிகவும் கொள்ளை கொண்டன. பிறகு சில தத்துவ படைப்புகளிலும் கவனம் சென்றது. கிட்டத்தட்ட அந்த சமயத்தில்தான் இயற்பியலிலும் எனக்கு அதிக ஈடுபாடு வளர்ந்தது. அணுக்களை பற்றிய ஆழ்ந்த விஞ்ஞான விஷயங்களை விவரிக்கும் சப் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பாடத்தை பேராசிரியர் சின்னத்துரையும் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தியும் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அணுக்கதிர் வீசும் பொருட்கள் இயற்கையாகவே தங்களை அழித்துக்கொள்ளும் தன்மை கொண்டவை. இப்படி அழியும் வேகம், ஆஃப் லைஃப் பீரியடு ஒவ்வொரு தனி அணுக்கதிர் பொருளுக்கும் மாறுபடும் என்ற விஷயங்களை எல்லாம் இங்குதான் தெரிந்து கொண்டேன். ராமேஸ்வரத்தின் விஞ்ஞான ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதை கற்பிக்கவில்லை. இதையெல்லாம் முதன்முறையாக கல்லூரியில் கற்றுக்கொண்டேன். ஆனால் எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் பலனை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஏனென்றால் சிக்கலான எல்லா விஷயங்களிலுமே இழப்பு என்பது தவிர்க்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் சொன்னது அணுக்கதிர் விஞ்ஞான தகவல் தானே. சிலர் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் வெவ்வேறான விஷயங்கள் என்று பிரித்து பார்ப்பது பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை அறிவியல் மார்க்கம் என்பது மனதுக்குள் மெல்ல தவழ்ந்து வரும் தென்றல் போன்றது. எனக்கு எப்போதுமே ஆன்மீக மேம்பாட்டிற்கும் தன்னிலை அறிதலுக்கும் அறிவியலும் ஒரு மார்க்கமாக தோன்றுகிறது. வானியல் பற்றிய புத்தகங்களில் பித்தனானேன். விண்வெளி மண்டலங்களை பற்றி படிப்பதும் தேனாய் தேத்தித்தது. விண்கலங்கள் தொடர்பாக நண்பர்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் பேச்சு சில சமயங்களில் ஜோதிட இயல் பற்றியும் திசை மாறும். சூரிய குடும்பத்தில் வெகு தொலைவில் உள்ள கிரகங்கள் மீது ஏன் மக்களுக்கு இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் வந்திருக்கிறது? அவற்றுடன் தங்கள் வாழ்க்கையை எதற்காக இப்படி பிணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் என்னால் நிஜமாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜோதிடம் ஒரு கலை என்ற அளவில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அறிவியலை ஒதுக்கி வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்வது என்பதில் எனக்கு உடன்பாடில்லை. கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள், துணைக்கோள்கள் பற்றியெல்லாம் கூட எப்படி மக்களுக்கு மாயை பிறந்தது, தங்கள் வாழ்க்கையை அவை ஆட்டிப்படைக்கின்றன என்று எப்படி நம்புகிறார்கள் என்பது பற்றி எனக்கு எதுவுமே புரியவில்லை. விண்கோள்களின் அசாதாரணமான இயக்கங்கள் பற்றிய சிக்கலான கணிப்புகளை கூட்டி கழித்து பகுத்து பார்த்து இட்டுக்கட்டி ஒரு முடிவுக்கு வருவது என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இதோ என் கண்ணெதிரே தெரிகிற பூமிதான் அபார சக்தி கொண்ட ஆற்றல் நிறைந்த கிரகம். இழந்த சொர்க்கம், பாரடைஸ் லாஸ்ட் என்ற காவியத்தில் ஜான் மில்டன் இதை பற்றி எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். கதிரவனும் மற்ற விண்மீன்களும் உலகின் மையமாக இருந்தால் என்ன? நிலையாக சுழல்வது போல் தோன்றும் பூமி கிரகம் அறிவார்ந்த முறையில் 3 வெவ்வேறு இயக்கத்தில் சுழல்கிறதா? பூமியில் எங்கு சென்றாலும் ஒரு அசைவும் உயிர்ப்பும் உள்ளது. தோற்றத்தில் ஜடமாக இருக்கும் பாறைகள், உலோகம், மரம், களிமண் எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளார்ந்த இயக்கம் உண்டு. அணுக்கருவை எலக்ட்ரான்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரான்கள் தன்னை நெருங்கி வருமாறு கவர்ந்திழுக்கும் அணுக்கருவின் சக்தி தான் இந்த இயக்கத்தை தூண்டுகிறது.
எலக்ட்ரான்கள் எல்லா சாதாரண மனிதர்களையும் போல தன்னிடம் உள்ள சிறிதளவு சக்தியால் தன்னை ஈர்க்கும் சக்தியை எதிர்க்க முயல்கிறது. இந்த போட்டியில் அணுக்கரு எந்த அளவு அழுத்தத்துடன் எலக்ட்ரானை உள்ளிழுக்கிறதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை வேகம் கூடும். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு அணுவுக்குள் எலக்ட்ரான்களை அழுத்தி வைப்பதன் மூலம் நொடிக்கு 1000 கிலோமீட்டர் அதிகரிக்கும் வேகத்தில் எலக்ட்ரான்கள் பயணம் செய்கின்றன. இந்த அளவுக்கு வேகமாக மாறக்கூடிய எலக்ட்ரானின் அசைவுதான் ஒரு அணுவை ஒரு திடமான கோளம் போல் காட்டுகிறது. அதாவது வேகமாக சுழலும் மின்விசிறி வட்டமான ஒரு தட்டு போல தெரிகிறதே, அதைப் போல. இப்படிப்பட்ட அணுக்களை நெருக்கி அடுக்கிவிடலாம் என்பது சிரமமான காரியம். இந்த தன்மையால் தான் பொருட்களை அடையாளம் காண உதவும் வகையில் ஒரு திட வடிவம் கிடைக்கிறது. திடப்பொருள்களாக காணப்படும் எல்லாவற்றுக்குள்ளும் வெற்றிடம் உள்ளது. நிலையாக இருக்கும் எல்லாவற்றுக்குள்ளும் அதிவேக இயக்கம் உள்ளது. நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் சிவபெருமானின் அற்புத நடனத்தைப் போலவே அமைந்துள்ளது. சென்ட் ஜோசப் கல்லூரியில் நான் பிஎஸ்சி பட்டப்படிப்பில் சேர்ந்த சமயத்தில் உயர்கல்வியில் வேறு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என்பது பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அறிவியல் மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றியும் எனக்கு சுத்தமாக தெரியாது. பிஎஸ்சியில் இடம் கிடைத்த பிறகுதான் அதில் இயற்பியல் எனக்கு பாடமாக இல்லை என்பதே தெரிய வந்தது. எனது கனவுகள் நனவாக வேண்டுமென்றால் நான் பொறியியல் கல்வி பெற போயிருந்திருக்க வேண்டும். எனது இன்டர்மீடியட் படிப்பு முடிந்தவுடனேயே நான் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்திருக்க வேண்டும். தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல ஆகிவிட்டதே, என்ன செய்வது? இப்போதாவது தெளிவு பிறந்ததே என்று என்னை நானே தேற்றிக்கொண்டேன். தொழில்நுட்ப கல்வியில் தென்னகத்தின் மணிமகுடமாக கருதப்பட்ட MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விண்ணப்பித்தேன். தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டியலில் எனது பெயரும் வந்துவிட்டது. ஆனால் இதில் சேர்வது நிறைய செலவு பிடிக்கும் விவகாரமாயிற்றே. என்ன செய்வது? சுமார் 1000 ரூபாய் அப்போது தேவைப்பட்டது. அவ்வளவு பெரிய தொகையை என் அப்பாவால் ஏற்பாடு செய்ய முடியாது. அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்தது என் சகோதரி ஜொஹரா. அவருடைய தங்க வளையல்களையும் சங்கிலியையும் அடமானம் வைத்து எனக்கு பணம் கொடுத்தார். எனது திறமையில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் என்னை படிப்பாளியாக்குவதில் இவ்வளவு உறுதியாக இருந்திருப்பார். அவரது அன்பிலும் அக்கறையிலும் நான் நெகிழ்ந்து விட்டேன். எனது சுய சம்பாத்தியத்தில் அந்த நகைகளை மீட்டுக் கொடுப்பேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டேன். அந்த கட்டத்தில் பணம் சம்பாதிக்க எனக்கு தெரிந்திருந்த ஒரே வழி தீவிரமாக படித்து உதவித்தொகை பெறுவது மட்டுமே. MITயில் நான் கண்ட ஒரு காட்சி என்னை பரவசத்தில் திக்குமுக்காட வைத்தது. ஓரம் கட்டப்பட்டு விட்ட 2 விமானங்கள் அவை. விமானத்தில் வெவ்வேறு விதமாக இயக்கங்கள் பற்றி செயல்முறை விளக்கம் அளிப்பதற்காக அந்த 2ஐயும் அங்கு நிறுத்தி வைத்திருந்தார்கள். அந்த விமானங்கள் மீது எனக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத மோகம். எல்லா மாணவர்களும் விடுதிக்கு போன பிறகு நான் மட்டும் நீண்ட நேரம் தனியாக அவற்றின் அருகிலேயே அமர்ந்திருப்பேன். பறவையைப் போல சுதந்திரமாக பறக்க வேண்டும் என்ற மனிதனின் விடாப்பிடியான உறுதியை நினைத்து அதிசயப்படுவேன். இந்த நினைவுகளில் என் மனம் சிறகு விரித்து பூரிப்படையும். முதல் வருட படிப்பு முடிந்தது. அடுத்த வருடம் ஒரு குறிப்பிட்ட பிரிவை நான் தெரிவு செய்ய வேண்டிய கட்டம் வந்தது. அது விமான பொறியியல் என்பதை கொஞ்சம் கூட தயங்காமல் முடிவு செய்தேன். எனது மனத்திரையில் என்னுடைய இலக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தது. நான் விமானம் ஓட்டப் போகிறேன். விட்டுக் கொடுக்காத உறுதியான மனப்பான்மை என்பதில் நான் பின்தங்கியிருந்தாலும் வானத்தை எட்ட முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை.